வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பியது கிடைக்க ஆனந்தமான வாழ்வு அமைய வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நீங்கள் விரும்பியது கிடைக்க ஆனந்தமான வாழ்வு அமைய, இது எல்லாருமே ஆசைப்படுறது தான். அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மந்திரம். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீனிவாச மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நாம் விரும்பிய அனைத்தையும் பெறுவதற்கு நல்ல பொருளாதார வளம் நமக்கு இருக்கணும். வசதிகள் அனைத்தும் இருந்தாலும் அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்கவும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழவும், மனதில் பயமோ கவலையோ இல்லாமல் வாழற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. செல்வ வளம் மிக்க வாழ்க்கையை வழங்கும் தெய்வமாக யாரை நம்ம கருதுகிறோம்? திருமாலோட ஒரு வடிவமான ஸ்ரீனிவாச பெருமாளை தான் நாம் நினைக்கிறோம். அந்த வகையில் ஸ்ரீனிவாசரோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மந்திரம் பதிவில் வந்துட்டுருக்கு, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை டெய்லியுமே காலையில் குளித்து முடிச்சுட்டு பெருமாளை நினச்சி 108 முறை நீங்கள் சொல்லிட்டு வரலாம். சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கிடைக்கவும், ஆனந்தமான வளமிக்க வாழ்வும் அமையும். உங்களோட பாவங்கள் போகும், 16 வகையான பேறுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இறுதி காலத்தில் உங்களுக்கு முக்தியும் கிடைக்கும். மனதில் நிம்மதியான உணர்வு எப்பொழுதுமே நீடிச்சிட்ருக்கும். ஸ்ரீனிவாசனான அவரை நம்ம காத்து அருள் புரிவார் என்பதுதான் இந்த மந்திரத்தோட பொருள். மும்மூர்த்திகளில் அண்ட சராசரங்களையும் அதில் வாழ அனைத்து உயிர்களையும் காக்கும் கடவுளாக தான் திருமால் பார்க்கப்படுறாரு. பார்க்கடலில் ஸ்ரீனிவாசனாக இருக்கும் பெருமாளின் இந்த மந்திரத்தை துதிச்சு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகளுக்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்குது. பதிவில் மந்திரம் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. மந்திரத்தை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். அதுதான் மந்திரம். மந்திரத்தோட பொருள் என்னன்னா, பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவான ஸ்ரீனிவாசனை போற்றும் மந்திரம் தான் இது. இந்த மந்திரம் பந்தங்கள்ல இருந்து விடுபட செய்யும். அந்த பரம்பொருள் மீது தியானம் செய்வோம். ஸ்ரீனிவாசனான அவன் நம்மை காத்து அருள் புரிவான் அப்படின்றது தான் இந்த மந்திரத்தோட பொருள். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி சொல்லுங்க. முடியாதவங்க பெருமாளை சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை 9 முறை, 11 முறை, 27 முறை, 54 முறை, 108 முறை சொல்லிட்டு வாங்க. நீங்கள் விரும்பியது அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வளமான வாழ்வும் ஆனந்தமயமான வாழ்வும் அமையும். மற்றொரு வீடியோவில் வேறொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.